ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெலினா கிச்சன். டுடே மெலினா கிச்சனில் எல்லாரோட ஃபேவரட்டான ரெசிபி சிக்கன் லெக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மெலினா கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணதுக்கு ஒரு பவுலில் 4 லெக் பீஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். அது கூட இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அது கூடவே ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்த்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிக்கனில் இது போல் கத்தி வச்சு ஒரு கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் சிக்கனுக்குள்ளே நம்ம சேர்க்குற மசாலா ஐட்டம்லாம் செட் ஆகும். நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு. நான் கிறிஸ்பிக்காக இதை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 பவுடர், ஹாஃப் டீஸ்பூன் ஃபுட் கலர், 1/2 டீஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக தண்ணி, கிட்டத்தட்ட 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். சேர்த்துட்டு நல்லா கை வச்சு எல்லா சைடும் இந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி இது நல்லா 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். அப்போ தான் மசாலாவெல்லாம் சிக்கனுக்குள்ளே நல்லா கோட் ஆகிருக்கும். அது ஊறுற வரைக்கும் ஒரு பேனில் நம்ம ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அப்படி வச்சிங்கன்னா சிக்கன் போட்டவுடனே கருகிரும், அப்போ உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம ஒரு சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா குக் ஆகும். சிக்கன் நல்லா 2 பக்கமும் குக் ஆனதுக்கப்புறமா ஆயிலில் நல்லா சலசலப்பு அடங்கியிருக்கும். அந்த ஸ்டேஜ் நமக்கு கரெக்டான ஸ்டேஜ். அந்த சிக்கனோட கலரும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம சிக்கனை வெளியில் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே எடுத்திங்கன்னா அந்த சிக்கனோட உள்ளெல்லாம் வேகாமல் இருக்கும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கமும் வேக விட்டு எடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. உள்ளேயும் சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை வெளியே எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இது போல் வெரைட்டியான ரெசிபிக்கு மெலினா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.